குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 11/7/2024 ஆண்டு. கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:59 திதி இன்று காலை 10:19 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் பிற்பகல் 1:46 வரை பூரம், பின்பு உத்திரம். நாம யோகம் அதிகாலை 3:27 வரை வியாதிவாதம், பின்பு வரியான். கரணம் இரவு 11:17 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 1:46 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 வரை. வாரசுலன் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் பிற்பகல் 1:46 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். இப்பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் என்ன செய்யலாம். இன்னைக்கு உலக மக்கள் தொகை தினம், கீழ்நோக்கு நாள். வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க. கஸ்தூரி மஞ்சள் எல்லாருக்கும் தெரியும். கஸ்தூரி மஞ்சளுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. கஸ்தூரி மஞ்சளையும் அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம், வசம்பு சிறிய துண்டு வச்சு கொண்டு போங்க. மிக சிறப்பாக இருக்கும். இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு சில விஷயங்களை பார்க்கலாம். என்ன விஷயங்களே பார்க்கலாம். சில பேர் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நிறைய செல்வம் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா செல்வம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அது ஏனே புரியாது. அது எதனால அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கோச்சாரத்தை பார்த்துட்டு அதை மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், கடகத்தில் புத பகவான், சுக்கிர பகவான், சிம்மத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவானும் மாந்தி பகவானும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் அங்காரகன், ரிஷபத்தில் குரு பகவான். இன்றிரவு 7:49 சந்திர பகவான் கன்னியா ராசிக்குள் பிரவேசம் ஆவார். 7:50 கும்பராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும். செல்வம் குறைகிறது. இப்ப நல்லா நிறைய செல்வம் இருந்துகிட்டே இருக்கும், திடீர்னு குறையுது அப்படின்னும் போது ஏன் புரியல, அது எதனால அப்படின்றதே புரியாம இருக்கும். அதுக்கு ஒரு சில பதிவு என்ன அப்படின்னா, நான் ஸ்ட்ரெயிட்டா இதுக்கே வந்துடுறேன் பதிவுக்கே. கழுவப்படாத எச்சில் மற்றும் சமையல் பாத்திரங்கள் அதிக நேரம் அப்படியே இருந்தாலும் இந்த மாதிரி செல்வம் குறையும். அதே மாதிரி வீட்டுல பெண்கள் விளக்கேற்றாமல் ஆண்கள் விளக்கேற்றுவது தவறு. அதே மாதிரி தலைமுடி தரையில சுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒட்டடைகள் சேர்ந்தாலும் அப்படிதான். அதே மாதிரி சூரிய மறைவுக்கு பின் வீட்டை பெருக்குவது, துடைப்பது, தூங்கிறது இதெல்லாம் பொருளாதாரத்தை இறக்கும். அதே மாதிரி எச்சில் பொருள்கள், பாத்திரங்கள், காப்பி கப்புகள் அங்கங்கே இருப்பதும் தவறு. பெண்கள் தினமும் தலைக்கு குளிப்பவர்களை தவிர மற்றவர்கள் செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற நாளில் தலை குளிப்பது. ஆண்கள் பார்த்தீங்கன்னா புதன் சனி தவிர மற்ற நாளில் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிப்பது. சில பேர் வீட்டுல குழால சுட்டு சுட்டா தண்ணி ஊத்திட்டே இருக்கும், அந்த இடத்துல சோறுல ஈரம் இருக்கும். அதே மாதிரி செல்லு கரையான் சேருவது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிட்டே போகலாம். இருந்தாலும் இதையெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா உண்மையிலே வீட்டுல பொருளாதாரம் குறையாமல் இருக்கும். அதே போல சாப்பிடுற பொருளை வீணடிப்பது, உப்பு, பால், சர்க்கரை, அரிசி சுத்தமா தீர்ற வரைக்கும் அப்படியே பாத்திரங்களை கழுவி வைப்பது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் இருக்கும் போதே வாங்கி வச்சிடணும். வீட்டுல எப்பொழுது வெளிச்சம் இருக்கணும், குறைந்தபட்ச வெளிச்சமாவது இருக்கணும். அத மாதிரி இருந்தால் நன்மை. ஜன்னல் வெளிச்சம், சூரிய ஒளி உள்ள வரணும், அத மாதிரி இருக்கணும். வீட்டுல எப்பொழுதும் ஒரு நல்ல ஒரு பாடல்னா சாமி பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கும்.
இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வீட்டில் பொருளாதாரம் ஏற்றத்தோடவே இருக்குமே தவிர இறங்காது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னும் நிறைய சொல்லலாம். இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரும்போது இந்த பொருளாதாரம் குறைவே குறையாது, செல்வம் குறைவே குறையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்லலாம். ஏன்னா சில பேர் யாரை பார்த்தாலும் பொறாமப்படுவாங்க, நேரங்காலம் இல்லாமல் அசைவம் சாப்பிடுவாங்க. அதே போல வீட்டில் எப்பொழுதுமே இந்த சில பேர் கத்திக்கிட்டே இருப்பாங்க, வீட்டில் எதை எடுத்தாலும் கத்துற வேலை தான். அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் இவங்களுக்கெல்லாம் இந்த பொருளாதாரம் இறங்கும். அதனால இதெல்லாம் சரி செஞ்சுக்கங்க. இந்த மாதிரி சரி செய்து கொண்டாலே வீட்டில் பொருளாதாரம் ஏற்றம் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இத்தனமான விஷயங்களில் ஈடுபட்டு, அதாவது ரொம்ப ஒரு இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய விஷயங்கள் சில பேருக்கு எதை எடுத்தாலும் சிக்கலாதான் தோணும். அந்த சிக்கல்களை எப்படி அதை தீர்ப்பது அப்படின்றத அதை தீர்த்து வைக்கக்கூடிய திறமை இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். அதை சாமர்த்தியசாலிதனமாக அதை செயல்படுத்தக்கூடிய தருணமும் உங்களிடம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே போல மேல் அதிகாரிகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க. மருத்துவ அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படும். பொதுநல செயல்பாட்டில் அதிக ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள். வழக்குகளில் சாதகமான முடிவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். அடுத்த இனத்தவர் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். எதை செய்தாலும் இன்னைக்கு ஆக்கப்பூர்வமாக செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 5ஆம் எண் அசுவினி நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரக்கார் ஈடுபாட்டோடு எதையும் செய்யுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கனமா செயல்படக்கூடிய ஒரு தருணம். வித்தியாசமான சிந்தனைகளால் சில குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு பயணங்கள் இன்னைக்கு அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் கல்வி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் நம்பிக்கை தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்டம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாகன பயணங்களால் சாதகமாக அமைகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் கூட்டாளிகளை இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி உங்களோட வேலை பார்ப்பவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் அவர்களுடைய திறனில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும். அதே போல தாய் தந்தையிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள். புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, தன்னம்பிக்கை ஏற்படும் இன்னைக்கு மனசுல. அதே மாதிரி செயல்பாட்டில் இருந்து வந்த ஒரு சோர்வு, மன தளர்வு இதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
விளையாட்டு தொடர்பான விஷயத்துல தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் புகழ், மதிப்பு, மரியாதை கூடுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை இன்னைக்கு ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இன்னைக்கு அதீதமாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் பல உண்டு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வருமானம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கனிவான பேச்சுக்கள் நன்மதிப்பை உண்டாக்கும். உணவு சார்ந்த விஷயத்துல ஆர்வம் ஏற்படும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பார்வை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் ஒரு புதிய சிந்தனைகள் ஏற்படும். உங்கள் தோற்றத்திலும் சரி, ஒரு முகத்திலும் சரி, ஒரு பொலிவு பற்றிய எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய குண நலன்கள் சில மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான ஆர்வமின்மை இருக்கும். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். பழைய நினைவுகளால் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் ஊக்கத்தோடு எதையும் செய்யுங்கள். அதே சமயத்துல ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. கன்னிராசி நேயர்கள் நிறைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து விட்டார்கள். இதற்கு மேலாவது நன்றாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. செவ்வாய் பயிற்சி ஆகட்டும். அதற்கப்புறம் எல்லாரும் நினைக்கிறாங்க குரு 9ல் வந்துடுச்சுன்னா எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா கன்னிராசிக்கு குரு பாதகாதிபதி. பாதகாதிபதி 8ல் இருந்தால் 6ல் இருந்தால் நன்மையை செய்யும். 9ல் வரும்போது அவ்வளவா நன்மை செய்யாது. என்ன, குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அது ஒன்றா நடக்குமே தவிர பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதனால குரு பகவான் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பை தரும். அது செய்யுங்க. ஏன்னா வியாழக்கிழமை நீங்கள் போயிட்டு தட்சிணாமூர்த்தியாவது இல்லை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையாவது வணங்குங்க. மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிசாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் பிறக்கின்ற ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். வழக்கு தொடர்பான பணியில இழுபறியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உங்களுக்கு மனசுல ஒரு குழப்பங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். கடன் சார்ந்த விஷயத்துல பொறுமை தேவை. இன்றைய நாள் தனம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடமேற்கு திசை, அதிசயன் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் இன்னல்கள்லாம் நீங்கி இன்னைக்கு ஓரளவுக்கு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக அமையும்.
கல்வி சார்ந்த பணியில ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். உறவினர்கள் வழியில புரிதல்லாம் ஏற்படும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் கணவன் மனைவியிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதே ஏன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் நல்ல இடத்துல களத்திர ஸ்தானத்துல குரு பகவான் வந்து அமர்ந்திருப்பதனால திருமணம் நடக்காத ரொம்ப நாளா திருமணம் நடக்காதவங்க கூட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். சுய ஜாதகத்துல இப்ப என்ன திசா நடக்குது அப்படின்றதையும் பார்த்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நீங்க என்ன நினைத்து எந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையில இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அந்த மாலை வேலைக்கு பிறகு அந்த நீங்க எந்த வேலை நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி உங்களை விட உயர் பொறுப்புல இருப்பவர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். சிறுதூர பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சி உண்டாகும். வீடு மனை வாகனம் விருத்தி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல புத்துணர்ச்சியோடு இன்னைக்கு எதையும் செய்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் 7:49 வரை சந்திராசிரமம் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னைக்கு போட்டிலாம் நிறைந்து இருக்கும். குடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க. ஒரு சில பேருக்கு மட்டும் தடைபட்ட சில தன வரவு வருகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதுவும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மனசுல ஒரு புதிய தேடல்லாம் அதிகரிக்கும். பயணங்கள் போது கொஞ்சம் வேகத்தை கட்டுப்படுத்தி விவேகத்தோடு இன்னைக்கு ஓட்டினால் சிறப்பாக இருக்கும், நன்மையாக இருக்கும். உயர் அதிகாரம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். சகோதரர்கள் ஓரளவுக்கு இன்னைக்கு ஆதரவு கிடைக்கும். இருந்தாலும் சந்திராசிரமம் இருக்கிறதுனால அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நன்மையை தரும். இன்னைக்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கரிஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள்லாம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிலும் விவேகத்தோடு செயல்படுங்கள். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். அதே மாதிரி வியாபாரம் பண்றவங்க, தொழில் பண்றவங்க, சிறு தொழில் பண்றவங்க அவங்கெல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட வர வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் நிதானத்தை காட்டினால் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். மனதளவில் சில மாற்றங்கள் உண்டாகும். பங்குதாரர்களால் சில விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் நல்ல மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணமும் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்படுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்கார விரயங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரியங்கள் சாதகமான ஒரு பலனை தரும். உங்களுடைய பக்குவமான பேச்சுக்கள் காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் புரிதெல்லாம் ஏற்படும். போட்டி செயல்களில் எண்ணிய முடிவுகள்லாம் கிடைக்கும். வர்த்தக முதலீடுகளில் சிந்தித்து முடிவெடுங்கள்.
சக ஊழியர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். சகோதர சகோதரி வழியில ஆதாயம் உண்டு. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் லாபங்கள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிசயம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.